நேயர்களே, உங்கள் அன்னை தெரசா பயிலகம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஷார்ட் நியூஸ். என்னன்னா, இப்ப நமக்கு எழுதக்கூடிய பழக்கவழக்கம் இருக்கு. இந்த பழக்கவழக்கம் ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட 4 1/2 ஆண்டுகள் அப்படி சொல்றாங்க. எப்படி ஐடென்டிஃபை சொல்றேன்னா, இப்ப நம்ம ஹிஸ்டரிய 3ஆ பிரிக்கிறோம். ஓகே. பண்டைய காலம், இடைய காலம், புதிய காலம் சொல்லி பிரிப்போம். ஓகே. இந்த புதிய காலத்துல தான் எழுத்து முறை தோன்றுச்சு. ஓகே. அப்ப உடனே எழுத்து முறை தோன்றுச்சான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. புதிய காலத்துல 4 வகையான நாகரிகம் தோன்றுச்சு. மெசோ மெசொப்பொட்டேமிய நாகரிகம், சிந்து நாகரிகம், சீன நாகரிகம், எகிப்து நாகரிகம். இப்போ அப்ப ஒவ்வொரு நாகரிகத்தும் ஒவ்வொரு வளர்ச்சி ஏற்பட்டுச்சு. அப்ப முதன்மையான நாகரிகம் என்ன சொன்னேன்னா, மெசொப்பொட்டேமிய நாகரிகத்துல அதுல பல சமூக மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுல ஒரு சமூக மக்கள் தான் யாரு? சுமேரிய மக்கள் தான் இந்த எழுத்து முறை தோன்றுவிச்சாங்க. ஓகே. அந்த எழுத்து முறை பின்னாடி என்ன சொல்லணும்னா அத க்யூனிஃபார்ம் என்று அழைப்போம் அத. ஓகேவா? அத இந்த பிடிஎஃப் குடுத்திருப்பேன். எழுத்து மற்றும் எழுத்து முறை உருவாக்கம் பத்தி போட்டிருக்கேன். அப்ப எழுத்து உருவாக்கப்பட்டது மனித வரலாற்றில் முக்கியமான ஒரு மைல்கல். இது 4000 ஆண்டுகளுக்கு பிற்பகுதியில உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? சுமேரிய எழுத்து முறை உருவாச்சு. அடுத்து சித்திர எழுத்து முறை இருக்குல்ல, அது எகிப்தியர் யூஸ் பண்ணாங்க. அது ஹைரோகிலிபிக் என்று அழைக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறாங்க. இதே மாரி நம்ம சிந்து நாகரிகத்திலும் ஒரு எழுத்து முறை பயன்பட்டுச்சு. அது ஒரு சித்திர எழுத்து முறை தான். அது இன்றளவும் யாராலும் படிக்க முடியவில்லை. படிக்க படிக்கப்படல. ஓகே. அதே மாரி சீன நகரத்திலும் ஒரு வகையான எழுத்து முறை இருக்கு. அது இன்றும் நடைமுறையில இருக்குது சொல்றாங்க. ஓகே. ஓகே. நன்றி.